வேதத்திலிருந்து அதனுடைய ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நான் ஏன் இதை எடுத்தேன்னா, இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. இன்றைக்கு உள்ள காலகட்டத்துக்கும் இத்தனை மனிதர்கள் இருக்கும் போதே வனாந்தரத்துல கர்த்தருடைய வார்த்தை தொனித்ததானால் இன்றும் அப்படி தொனிக்க கர்த்தர் கிருபையுள்ள தேவனாய் இருக்கிறார். வாசிப்போம். அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க. 2வது வசனத்தை, அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு அடுத்த ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, இப்பதான் வசனம் வாசிக்கிறது ஒரு போட்டியே வந்து கர்த்தர் நல்லவர். நான் இதுதான் விரும்புறது. இதை விட இன்னும் வரணும். இன்னும் 2 பேர் கூட வந்தாங்கன்னா தான் நமக்கும் அந்த வசனத்தை சொல்றதுல ஒரு பெரிய ஒரு ஹாப்பியா இருக்கும். சரி, இந்த வசனத்தை பாருங்க. அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராக இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் சகரியா என்ன செய்தார்? பிரதான ஆசாரியர்கள் அன்னாவும் காய்பாவும். சகரியாவும் பிரதான ஆசாரியாக இருந்து now he returned. அன்னைக்கு யூத பாரம்பரியத்துல இதுதான் அவருடைய கடைசி சீட்டு வாங்கிட்டு கடைசி ஆசாரியத்துவத்தை அவர் பலி செலுத்த அவர் வந்து நின்ற போது கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அத லூக்கா 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. லூக்கா 1:10 வாசிங்க. அது கடைசியா அவருக்கு கிடைத்த ஒரு ஜாக்பாட். நான் சொல்றேன், தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்களெல்லாம் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவர் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அது ஏன் தூப பீடம்? நீங்க பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்துல ஆசாரிப்பு கூடாரத்துல அப்பம் இருக்கும், தூப பீடம் இருக்கும், குத்துவிளக்கு இருக்கும். இந்த தூபம் ஏற்றப்படும் போது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியில தேவன் வந்து அமரும் போது அந்த ஜெபங்கள் கேட்கப்படுவது முறைமை. அது போல அவனுடைய கடைசி வாய்ப்பு, that's the last chance. அடுத்த வாரம் பலி செலுத்துவதற்கான வாய்ப்பு அவனுக்கு இருக்காது. அவனுடைய ரிட்டையர்மென்ட் வைத்துக் கொள்வோம். ஆனா அப்போ கர்த்தர் தரிசனமாகி என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதர் சகரியாவை கண்டு கலங்கி பயமடைந்தார். தூதன் அவர்களை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமா, ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயர். இப்போ ஏன் இத சொன்னேன்னா, சிலர் ஒருவேளை எனக்கு இது கடைசியா வாய்ப்பு தானா, இது லாஸ்டா அப்படின்னு கூட நினைக்கலாம். நீ லாஸ்ட் சான்ஸ் நினைத்தாலும் உனக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். மாற்றம் இல்ல. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுடுங்க. சகரியாவை ஆசாரியராக இருந்த அவருடைய கடைசி வாய்ப்புல கர்த்தர் தூப பீடத்தின் வலது பக்கத்துல தோன்றி சொன்ன வார்த்தை, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இப்போ அப்படியே நம்ம வாசித்த லூக்கா 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு போவோம். இப்போ லூக்கா 3:2 வாசிக்க. அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. இந்த யோவான் எங்கே இருக்கிறான்? அதே இருக்கு பாருங்க. இருந்த காலத்தில் வனாந்தரத்தில் கர்த்தருடைய வார்த்தை எங்க தொனிக்க வேண்டும்? தேவ வார்த்தை எங்கே கேட்கப்பட வேண்டும்? எங்க? ஆலயத்துல. ஆனால் ஆலயத்துல கேட்பதற்கான சூழ்நிலை சரியில்லையா? ஆலயத்துல சில குளறுபடிகள் இருந்ததா? அது தெரியல. ஆனா சத்தம் எங்க கேட்கப்படுகிறது? வனாந்தரத்திலே. நான் சொல்றேன், வனாந்தர வாழ்க்கையில யாரெல்லாம் நான் ஒரு வனாந்தர வாழ்க்கையில் இருக்கிறேன், என் சொந்த வீடை இழந்திருக்கிறேன், என் வருமானத்தை இழந்திருக்கிறேன், நான் பிரயாசப்பட்டதெல்லாம் தோல்வியை சந்தித்தேன், நான் நினைத்தது எல்லாமே நடந்தேறல, இப்போ நான் ஒரு வனாந்தர வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறேன் என்று யாராவது
நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களை தான் இந்த வார்த்தை சந்திக்கிறது. கரங்களை தட்டி கதப்படுத்துவோம். எல்லா கரங்களை தட்டி இந்த வார்த்தை உங்களை தான் சந்திக்கிறது. இதுல ரெண்டு சொல்லி இருக்கிறேன். ஒருவேளை இனி நான் இப்படி இருக்க மாட்டேன், கடைசிதான் சொன்னா கர்த்தர் சொல்லுகிறார் உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ரெண்டு, வனாந்தரத்திலே இந்த ஜெபம் கேட்கப்பட்ட யோவான் வனாந்தரத்திலே இருக்கிறார். அங்கே கர்த்தருடைய வார்த்தை கேட்கப்படுகிறது. இப்போ நான் இந்த பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பு வைக்கணும்னு ஆசைப்பட்ட போது, வார்த்தையாகிய தேவன் உன் வார்த்தையை கேட்டார். அல்லேலூயா. வார்த்தையாகிய தேவன் உன் வார்த்தை கேட்டார். நீங்க சொன்ன வார்த்தையை கர்த்தர் கேட்கிறார். அதான் மாற்றம் இல்லை. இந்த வார்த்தை இது எங்கே இருந்து உருவாகிறது? நாங்க நல்லா புரிஞ்சுடுங்க. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு காலகட்டத்துல வார்த்தைகள் உருவாகும். இந்த வார்த்தைகள் சந்தோஷத்தை கொடுக்கிற வார்த்தையாய் அமையும், சஞ்சலத்தை கொடுக்க வார்த்தையாய் அமையும். சில மாத்தீங்கன்னா சில மனிதர்கள் ஆக்டிவ் மைண்ட்ல சந்தோஷத்துக்கு இல்லாம சங்கடத்துக்கு இல்லாம மழுப்பலா மாறி போயிட்டு இருப்பாங்க. இது மனிதன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா வார்த்தையாகிய தேவன் இன்று சொல்லுகிறார், நீ வனாந்தர வாழ்க்கையில் இருக்கிற உனக்கான வார்த்தை இன்று கொடுக்கப்படுகிறது. ஒரு வசனத்தை லேசா வாசித்துக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த வார்த்தையை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். இப்ப பாருங்க, வாசிங்க தானியேல் எழுதின புத்தகம். நம்ம வாசிக்க கேட்ட பொக்சியா அழகாக வாஸ்தாப்ல இந்த வாசிக்க கேட்ட அந்த பகுதியில ஒரு பகுதியை வாசிப்போம். பாருங்க, தானியேல் 10ஆம் அதிகாரம், தானியேல் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, ஒன்று நீ அறிவை அடைகிறதற்கு உன்னை உன் தேவனுக்கு முன்பாக நீ சிறுமைப்படுத்துகிறதற்கும் நீ மனதை செலுத்தின முதல் நாள் கொண்டு உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தமாய் நான் உன்னிடத்தில் வந்தேன். அல்லேலூயா. இப்போ அவன் சிறுமைப்படுத்தின கர்த்தருடைய சமூகத்தை ஜெபிக்க தொடங்குற அந்த நாள் முதல் அவன் 21 நாள் ஜெபிக்க உட்கார்ந்து இருக்கிறான். அப்போ முதல் நாளே இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, முதல் நாளே கர்த்தர் அவன் ஜெபத்துல சொன்ன வார்த்தைகளை கேட்டான். நான் சொல்றேன், நீங்க நிறைய சொல்லிப்போம். நான் கூட இந்த ஜெபம் பண்ணது காரணம், போன மாசமே கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தா, போன மாசம் பேசுவதற்கான வாய்ப்பு வரும்போது போன வாரத்துல இந்த வாரத்துல வேண்டாம் அப்படின்னு சொன்னதால் இந்த வாரத்துக்கு அதை நீ அடுத்த வாரத்துல சொல்லிக்க அப்படி போன வாரத்துல வேற ஒரு வார்த்தையை சொன்னார். அதுவுமே என்னால பூரிப்பாக இருந்தது. நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நம்ம இன்னைக்கு ஒரு பாடல் பாடணும்ல, வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நம்ம இந்த வார்த்தைகள் எப்பொழுது எங்கே உருவாகிறது? வார்த்தைகள் உருவாகிற இடம் நீங்க பாத்தீங்கன்னா, நமக்கு மனிதனாகிய நமக்கு இங்க உருவாகிறதுக்கு முன்பாக இந்த கண் எடுத்து இங்க கொடுத்து இங்க எடுத்து உள்ள இருந்து வாயில வருது. கண்ணுதான். சில மனிதர்கள் எவ்வளவு கோபமா போவோம். ஆனா சில மனிதரை பார்த்தோம், அந்த கோபத்தெல்லாம் விட்டுக்கிட்டு அவனால போய் நிற்கும் போது சிரிச்சுக்கிட்டு, அது என்ன கண்ணு என்ன சொல்லுது, இவர்கிட்ட ப்ளீஸா பேசு, ஐடென்டிஃபை இதை கொடுக்குது கண்ணு. சிலது காதுல சத்தம் கேட்ட உடனே முகம் மாறும், இங்க இருந்து அது உதயமாகும், வாயில வெளியே வரும். ரெண்டே இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு எத்தனை வாசலை வைத்திருக்கிறார் தெரியுமா? நம்ம மேல பாருங்க, கண்ணு ஒரு வாசல், வாய் ஒரு வாசல், காது ஒரு வாசல், மூக்கு ஒரு வாசல். இப்படி பாத்தீங்கன்னா இதுல 5 வாசல் இருக்கு இல்லையா? 5 வாசல் இருக்கா? இந்த 5 வாசலுமே வார்த்தையை உருவாக்கி கொடுக்கிற ஒரு இடமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இந்த வார்த்தைகள் உருவாக்கி கொடுக்கிறதுக்கு முன்பாக இந்த வார்த்தையாகிய தேவன், நான் சொன்னேன் டைட்டில்ல சொல்லியிருக்கேன், வார்த்தையாகிய தேவன் அவர் எங்கே இருக்கிறார்? அதை முதல்ல பார்க்கிறோம். இந்த வார்த்தையின் தன்மை என்ன? இந்த வார்த்தை எனக்கு என்ன செய்ய போகிறது? இந்த வார்த்தைகளால் நான் என்ன பிரயோஜனப்பட போகிறேன்? இது அவ்வளவும் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல
அநேக ரகசியங்கள் நீங்கள் கேட்டிருக்கிறாத, ஒருவேளை பார்த்திருக்காத, அறிந்திருக்காத ஒருவேளை சில ரகசியங்கள் கூட கர்த்தர் வெளியே கொண்டு வருவார் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ள நம்புகிறேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. யாரு நல்லா புரிஞ்சுடுங்க. இப்போ எனக்கு ஒரே நானும் ஒரு இக்கட்ல மாட்டிக்கிட்டேன். ஒரு பிள்ளைகிட்ட இந்த வருஷம் முழுவதும் நல்ல வாசனம் புது பைபிள் வாங்கி தருவேன். அதுக்காக அவ்வளவு பரவாயில்ல, நானும் பார்த்து பைபிள் வாங்க விட மாட்டேன். சரி, நல்ல பைபிளை வாங்கி கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ள பேசும்போது நம்ம ஒரு சுழற்சியில 5 பைபிள் இருக்கணும் கையில, போதுவத்தை கையில புதிதாய் மாறவங்களுக்கு கொடுக்கிறதுக்காக, அதுக்காக நீங்க ஜெபித்து போக வேண்டும். 1. 2, நம்ம ஒரு காணிக்கை பெட்டி செய்யறதுக்காக ஒருத்தர் ஒரு டேங்க்ல ஒரு கம்பு வை தந்திருக்கிறாங்க. அதை எடுக்க மாட்டாங்க, அதை எடுத்துக்க வச்சிருக்கோம். அதாவது அந்த டேங்க்ல நல்ல அவர் கடத்தை கொடுத்துட்டாரு. இல்ல பாஸ்டர், அது ரொம்ப நீங்க 2வது வாரத்துக்கு நேரப்பட்ட அது உண்மைதான், அதனால நல்ல செய்யணும் தம்பிட்டு சொன்னேன், டிஃபரெண்டா நான் செய்ய தந்துடுறேன். அதுக்கும் ஜெபித்துக் கொள்வோம். இதுக்கான செலவுகள் கர்த்தர் வைத்திருக்கிறார், அதை கர்த்தரை தருவார். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. கர்த்தரை நான் தனம் பண்ணுவோம். இப்போ வார்த்தைக்கு போவோம். பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை ஆதியிலே உலகம் தோன்றும் முன்பாக வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை எப்படி இருக்கு? தேவனிடத்தில் இருந்தது. அப்போ அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது மட்டுமல்ல, அந்த வார்த்தையே தேவனாகிய கர்த்தர் தான். அல்லேலூயா. கரங்களை தட்டுவோம். ஒரு வார்த்தை உங்களை சந்திக்கிறது. நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா சோர்ந்து இருக்கிறோம் வைக்கலாம். ஒரு மனுஷன் மருத்துவமனையில மரண தருவாயில் இருக்கிறார் நினைங்க, அப்படி பாத்துடுங்க. இப்போ டாக்டர் போய் நான் பார்த்தேன், டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, 2 நாளையில நீங்க வீட்டுக்கு போயிருவீங்க அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லுங்க. ஒரு வார்த்தை அவனுக்கு என்ன செய்யணும்? அவனுக்கு இருந்த நோய் பாதி அப்படியே சரியாயிடும், அப்படியே சரியாயிடும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி வார்த்தைகள் தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. அது யாரு கேட்டா மனிதனோடு தேவன் கொடுக்கிறார். ஆகையால இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபித்துக் கொள்ளுவோம். ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து தேவனாய் இருந்தது. அடுத்தது 2வது வசனம் பாருங்க. இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது மட்டுமல்ல, தேவனாய் இருக்கிறதுமல்ல, அது அவர் எங்க இருந்தார்? ஆதியிலே இந்த வார்த்தையோடு தேவனோடு இருந்தார். அல்லேலூயா. இப்ப எப்படி நாம் தேவனோடு இருக்கிறோமோ அதே போல அவர் தேவனோடு இருந்தார். இந்த வார்த்தை நீங்க உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் கர்த்தர் செய்வார், தேவன் சொல்லுகிற வார்த்தையும் மனிதன் செய்வார். வார்த்தை 2 கோணம். 1, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. 2, ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு இதுக்கு முன்னால நடந்ததில்லை, இதுக்கு முன்னால நடப்பதும் இல்லை. இந்த கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்கிற நான், அவர் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். அப்போ மனிதன் சொல்லுகிற வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்ற நம்மளை விட வேகமாக, நம்ம கடந்த நாள் சொல்லலாம், காற்றை விட வேகமாக உனக்கு காற்றிலே வந்து அவர் உதவி செய்கிற கர்த்தர். இப்போ ஒரு வார்த்தை காற்றிலே சொல்லப்படுகிறது, ஒரு வார்த்தை காற்றிலே உதிர்க்கப்படுகிறது. இப்போ வார்த்தையை பார்த்தவங்க யாராவது என்ன சொல்லுங்க பார்ப்போம். நான் நிறைய வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன், நான் நிறைய வார்த்தை சொல்லிட்டு இருக்கேன் இல்ல? வார்த்தை எப்படி, எந்த கலர், எவ்வளவு வண்ணத்துல, எவ்வளவு ஹைட்ல பார்த்தா யாராவது பார்த்துருக்கீங்களா? எந்த சயின்டிஸ்டாலையும் பார்க்க முடியாது. ஏன்னா அவன் என்ன செய்வான், சில இதை வச்சு அந்த ஒலி இவ்வளவு திண்மத்துல இருக்கு, இவ்வளவு இடத்துல ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஃபிகரை பார்க்க முடியாது, ஆனா கர்த்தரை பார்க்க முடியுமா? நம்மால பார்க்க முடியும். இந்த உலகம் நமக்கு கொடுக்கப்படுவது கர்த்தருடைய கண்கள். கேயாசியை பார்த்து சொன்னார் பாருங்க, ஆண்டவரே இவன் பார்க்கும்படி கண்களை திறந்தவன்னு சொல்லப்பட்ட அந்த பார்த்தா பாருங்க, அக்கறையில குதிரையும் அந்த வார்த்தையாகிய கடவுளை அப்ப பார்க்கலாம். கரங்களை தட்டி கத்துறோம். அல்லேலூயா. இன்னைக்கு கேட்க போகிற வார்த்தை அதுதானா? அதுதான். இந்த வார்த்தையை அவர் ஆதியிலே தேவனோடு தான். அடுத்தது அவர் அடுத்தது
இந்த உலகத்தில் ஆண்டு கொள்ளும்படி உனக்காக கொடுக்கப்பட்டது எல்லாம் உனக்காகவே உண்டானது என்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. அடுத்தது, அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. நல்லா புரிஞ்சுடுங்க. இப்போ நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் அந்த வார்த்தைக்குள் ஜீவன் வந்து உங்களுடைய காரியத்தை அது செய்து முடிக்காமல் அது இணைப்பாகும். அதுக்கு முன்னால ஒரு வசனம் வாசிப்போமா? சங்கீதம் 147 அந்த லூக்கா வச்சிருங்க, யோவான வச்சிருங்க. யோவான் அப்படி இருக்கட்டு, இது கூட இதை வாசிங்க. சங்கீதம் 147:5 இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலமுள்ளவருமா இருக்கிறார். அப்படியே 15வது வசனத்தை வாசிங்க. 15. அவர் தமது வார்த்தையை எங்க அனுப்பிட்டார்? இப்ப பூமியில இந்த வார்த்தை அனுப்பப்பட்டது எங்க? பூமியில. யாருக்கு? பூமியில வாழுகிற உனக்கும் எனக்கும். என்ன பாஸ்டர் வார்த்தையை மட்டும் தான் சொல்றீங்க, எனக்கு கண்டதுக்கே வரலையா? நான் சொல்றது வார்த்தையை தான் சொல்லி இருக்கிறேன். வார்த்தை எப்படி வருது? இந்த வார்த்தை உனக்கு என்ன கிரியை செய்ய போகிறது? நம்ம ஒண்ணு கட்டுதான். சரீரம் செத்து போன ஆபிரகாம் அவனுக்கு ஒரு உயிரை கொடுத்து ஆண்டவர் இன்னொரு உயிரை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருந்தால் உன் செத்து போன சரீரத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்க அவர் ஒருவராலே, வார்த்தையாகிய அவர் ஒருவராலே முடியுமே ஒழிய வேற யாராலும் முடியாது. கரகட்டுங்க. உங்கள் பகுதிகள், உங்க சரீரத்துல எந்த பகுதி பழுதற்று இருக்கோ, எந்த பகுதி செயல்படாமல் இருக்கோ, எந்த பகுதி செத்து போய் இருக்கோ, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை குணமாக்குவேன், நீ எழுப்பி பிரகாசிப்பாய். இது தீர்க்கதரிசன வார்த்தை. இந்த வார்த்தை உங்களை சந்திக்கும் போது கர்த்தர் உங்கள் சரீரத்தில் உள்ள சில கேடுபாடுகளை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கரகட்டுங்க. இதான வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியில எழுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய், எப்படி மகா தீவிரமாய் அவர் செயல்படுகிறது. சரி, இந்த வார்த்தை எங்க இருக்கு? இந்த வார்த்தை எங்க? அப்படி பழைய பாட்டுல அதை அவங்க ஒன்று கூறுவோமே. இந்த வார்த்தையை சொல்லிட்டுதான் இந்த வார்த்தை எப்படி, அது எந்த உருவத்தில் இருக்கு, அவர் எப்படி இருப்பார் நானே சொல்லியிருக்கேன். அது என்ன உருவம்? அழகா இருக்கு, சிம்பிள். வாசிப்போம். 1வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 1:1. எல்லாமே யோவான் சொல்லுகிறார், இந்த பிகினிங், ஆதியிலே. இங்க பாருங்க, ஆதியாகமத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இந்த பிகினிங். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. இதுதான் ரகசியம். ஆழத்துல இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஒரு ஆவியானவரை நீங்க யாரும் பார்க்கல, நானும் பார்க்கல. ஆனா பரிசுத்த ஆவியின் அசைவானது எனக்குள்ள வந்து இறங்குகிறதை நான் என் சரீரத்தில் உணர்கிறேன். அதெல்லாம் உண்மை. கரகத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துமே. இன்னைக்கு ஆராதனையில நீங்க பார்த்திருப்பீங்க, எனக்குமே ஆராதனை டைம் தாண்டி போயிட்டு நான் திடீர்னு கண்ணை முடிச்சு கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒரு தம்பி இப்படி காட்டினாப்புல. அப்ப அங்க பார்த்தேன், ஆம்படா எனக்கு இது 7 நிமிஷம் தாண்டி போயிட்டேன். இப்ப முடிக்கணும் இன்னும் 3 நிமிஷம். இன்னைக்கு உண்மையாட்டே ஆராதனையில கர்த்தர் அவ்வளவு இடைப்பட்டா அதை நான் உணர்ந்தவங்க எல்லாரும் தேவ பிரசன்னத்துல கடந்து போவீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப பாருங்க, இந்த தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருக்கிறார். வார்த்தையாகிய தேவ ஆவியானவர் எதுக்கு மேல? ஜலத்துக்கு மேல அசைவாடி கொண்டு இருக்கிறார். அடுத்த வசனம் பாருங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. இந்த வெளிச்சம் வரதுக்கு முன்னால முந்திர வசனத்துல ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடும் போது ஆழத்துல என்ன இருக்கு? இருள் இருக்கு. இந்த இருளை நோக்கி இருள் இருக்குன்னு உள்ளதை எது காட்டி கொடுக்குது? உங்க வீட்டுல ஒரு காரியம் நடக்கல, உங்க வீட்டுல துக்கம், நம்ம வீட்டுல பிரச்சனை, காட்டி கொடுக்கிறது யாரு? ஏசப்பா. அது எங்களுக்கு தான் காட்டி தருவாரு. இடம் போனாங்க, போ, அங்க சரியில்லை, வீடு சரியில்லை, போ. நம்ம போற பார்த்தா வேற விதமா இருக்கும். நம்ம முகமும் நம்ம வார்த்தையும் தான் என் வீடு சரியில்லைன்னு காட்டி கொடுக்கிறது இல்லையா? இதே போல இருள் இருக்கிற இடத்தை நோக்கி வெளிச்சம் போற போது இருள் அங்கே இருக்கிறது என்று காணப்பட்ட
காட்டப்பட்டது. இதை காட்டி கொடுத்தது எது தெரியுமா? வெளிச்சம். மேல ஒரு ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கார் பாருங்க. இந்த வார்த்தையாகிய ஆவியானவர் அவருக்குள்ள இந்த ஒரு வெளிச்சத்தை இருளை நோக்கி செலுத்துகிறார். அந்த இருள் இருக்கிற இடத்தை நோக்கி போகும்போது உங்க இருளை அது அப்படியே மாற்றப்படுகிறது. வீட்டுல இருள் இருந்தாலும் சரி, வருமானத்துல இருள் இருந்தாலும் சரி, எந்த பகுதியில ஒரு இருட்டை நீங்கள் சந்திக்கிறீர்களோ, இருள் என்ன தெரியுமா? பயம். நல்ல ஒரு 12 மணிக்கு மேல, ஒரு 12 மணிக்கு மேல இப்படியே எங்க கல்லூரி பக்கமா போயிடுவாங்க. எத்தனை பேர் போயிட்டு வருவீங்கன்னு பார்க்கலாம். என்ன தவிர அவன் ராத்திரி 12 மணிக்கு அம்மாவாசை அன்னைக்கு போயிட்டு வாங்க. கரண்ட் இல்லைன்னு அன்னைக்கு பார்த்து அப்படின்றதுக்கு டிபார்ட்மெண்ட் ஏதோ ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு எப்படி இருக்கும் அந்த கள்ளத்தோட்டத்துக்கு போயிட்டு வரவங்களுக்கு நிலைமை. அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுதாங்க. ஆனா நீ அங்க போகும்போது திடீர்னு லைட் வந்துட்டு வச்சுக்க, எப்படி பண்ணுவோம்? போன உயிர் வேர்த்துட்டு இருக்கிற நமக்கு திடீர்னு ஒரு குளிர்ச்சி வரும் பாருங்க. அதுதாங்க வெளிச்சம். அதுதான் மேல ஐஸ்வாலி இருக்கு. அதுதான் உங்களை சந்திக்கிறது. அந்த வெளிச்சமாகிய அந்த தேவன் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இப்போ யோவான் 1:14 வாங்க. இப்போ வார்த்தை யாரு, அவர் எப்படி இருக்கிறார், அவர் எப்படி இருக்கிறார், உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்று நான் சொல்லுவேன். அந்த வார்த்தை மாமிசமாகி, இப்போ சொல்லப்பட்ட வார்த்தை நல்ல புரிஞ்சுடுங்க. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நீங்க ஒரு மனதை செலுத்தின நாள் முதல் வார்த்தைகள் கேட்கப்பட்டதானால் எப்படி கேட்கப்படுகிறது அந்த வார்த்தை? நீ தேவ சமூகத்துல என்னென்ன வார்த்தை சொன்னாயோ அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இந்த வேதத்தினாலும் வேதத்தினுடைய மகத்துவத்தினாலும் நிறைந்தவராய் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாசம் மேல இருக்கிற பிதா மகிமைப்படும்படியாக உங்களுடைய மகிமை வரும், உங்களுடைய கனம் வரும். நீங்க அலுவலகத்துல போவீங்க, உங்க அலுவலக அதிகாரி உங்களை கனப்படுத்துவான், மாற்றவங்களை கனப்படுத்துவான், கையிலானவன் உங்களை கனப்படுத்துவான், கடன் வாங்கினவன் நாளைக்கு தான் சொல்லுவான், சுகவீனத்தில் இருக்கிற நீ சுகத்தோடு கலந்து வருவாய். இதுதான் வார்த்தைங்க. இந்த வார்த்தை உனக்குள்ள கிரியை செய்யும். நீ அதை பார்ப்பாய், இது நடக்கும், நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். கரங்களை தட்டுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதை செய்த கர்த்தர். சரி, இதுக்கு என்ன செய்யலாம்? எனக்கு என்ன ஒரு நம்ம இப்ப எவ்வளவு நேரம் போயிட்டு தெரியுமா? 30 நிமிஷம் போயிட்டு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நம்ம முடிக்கணும். இல்லைன்னா நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சொல்லுவாரு, பாஸ்டர் என்னதான் இருந்தாலும் சமயத்தில் முடிக்கணும். அதனால நான் கரெக்டா டைம் 12:30 முடிப்பேன். இந்த டைம்ல அது உண்மையான டைமுக்கு நான் முடிச்சிருவேன். சரி, இப்ப பாருங்க, ஒரு அழகான வார்த்தை. நான் ஜெபத்துல நீங்க எல்லாம் நான் இந்த 21 நாள் ஜெபித்திருக்கிறேன். இப்ப ஜெபத்துல என்ன கேட்க வேண்டும்? நான் உண்மையாகவே எந்த கருத்தையும் நான் சொல்ல வரல, சொல்லதுக்கான டைம் இல்ல. இப்போ வாசிங்க தானியேல் எழுதின புத்தகம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. தானியேல் 9:19 வாசிங்க. ரொம்ப அருமையான பகுதி. ஆண்டவரை கேளும், ஆண்டவரை மன்னியும், ஆண்டவரை கவனியும். நீங்க ஜெபத்துக்கு உட்கார்ந்தீங்களா? ஜெபத்துக்கு உட்கார்ந்தீங்களா? நீ உட்கார்ந்த உடனே என்ன செய்வீங்க? எனக்கு அதை வந்து சொல்லுங்க. நானும் கேட்டு நல்லா இருந்ததுன்னா அந்த ஐடியா, இல்லைன்னா இந்த ஐடியா. ஜெபத்துல உட்கார்ந்த உடனே நம்ம யாருக்கு மேல கோபம் இருக்கோ முதல்ல ஆண்டவரே சந்திக்க மாட்டீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? நான் ஒன்னதான்டா சந்திக்க வந்திருக்கேன். நீங்க என்ன கேட்கிறீங்க? ஆண்டவரே அவங்களை சந்திக்க மாட்டீங்களா? ஆண்டவரே அவங்களை சந்திக்க மாட்டீங்களா? ஆண்டவர் சொல்வார், நான் ஒன்னதாமா சந்திக்க வந்திருக்கேன், நீ எனக்கிட்ட தான் முழங்கால போட்டேன். அதுக்கு ஒரு பிரைசிங் இருக்கு. நான் சொல்றேன், தாவீது அவன் அரசனா இருந்தான் என்றால் அவன் சம்பளத்துக்கு பாடகரை நடத்தினான். என்கிட்ட கூட சொல்லியிருக்காங்க, ஒரு ஒரு குடும்பம் நல்ல ஒரு மியூசிஷியன்ஸ் பாருங்க, மாதந்தோறும் வாரந்தோறும் நம்ம கொடுப்போம். நாங்க தேட கொடுத்துருக்கோம். அது ஒரு மியூசிஷியன்ஸ் எனக்கு வேணும். அதை இன்னைக்கு ஆபிள்தான் கேட்டிருக்காங்க, கேளுங்க பார்ப்போம். நமக்கு ஒரு மியூசிஷியன் வரும், ஒரு வாரத்துக்கு 500 ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்ல, நல்ல கத்தரை துடிக்கலாம்.
இது நானே எதிர்பார்த்தீங்களா? கர்த்தர் ஏதோ எனக்குள்ள கிரியை செய்யறார், அவ்வளவுதான். எப்படி வாசிங்கன்னு கேட்டா எனக்கு தெரியாது. இப்பவும் சொல்றேன், உண்மையா கை எங்கேயோ போகுது, நல்லா பாடுறேன், கை எங்கேயோ போகுது, அதுதான் உண்மை. அப்போ இப்ப பாருங்க, அழகா நம்ம ஜெபிக்க உட்கார்ந்தா கொஞ்ச நேரம் பாடுங்க. 1 மணி நேரம் உட்கார்ந்துட்டீங்களா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் எந்த பாட்டாவது பாடுங்க. நான் தான் சொல்றேன், எங்க காணிக்கை இப்ப பாருங்க, நாங்க தொடங்கும் போது 2 பேரு, இப்ப காணிக்கை பாட்டுக்கு எனக்கு 6 பேர் இருக்காங்க. அப்ப 6 பாடகர்கள் இன்னைக்கு சபையில இருக்காங்க. 6 இப்ப பாருங்க, இன்னைக்கு ஒரு பாடகர் 7. இப்ப பாருங்க, இப்படி பாருங்க, 2 பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போனா அவங்க அம்மா மாதிரி வந்து பாடுவாங்க. நான் அதை விசுவாசிக்கிறேன். இவங்க அந்த தீர்மானம் எடுத்தாங்கன்னா கர்த்தர் இவ்வளவு வெளியே கொண்டு போவார். இல்ல இல்ல, என் பக்கத்துல இருக்கணும், நான் பாட மாட்டேன், என் பிள்ளை பாடினா போதும்னா உங்க பிள்ளை இங்கதான் இருக்கும். இது ஏத்துக்கிறதுக்கு மனசு வரல. சொல்லுங்க, ஆண்டவரே நான் பாடுறதுக்கு போயிருந்தேன், என் பிள்ளை எதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கே கர்த்தர் கிரியை செய்வார். இதான் உண்மை. பாருங்க, அடுத்தது முதல் வார்த்தை என்ன கேட்கணும்? ஆண்டவரே நான் பண்ணுகிற ஜெபத்தை கேளு. உட்கார்ந்துக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தை சொல்றோம்ல, அடுத்தது சொல்ல வேண்டியதுதான், ஆண்டவரே நான் பண்ற ஜெபத்தை கேளும். ஆண்டவரே நான் செய்த பாவத்தை மன்னியும். ஆண்டவரே நான் செய்கிற ஜெபத்தை கொஞ்சம் கவனிங்க. கேட்கிறது நாம் சொல்றது, கவனிக்கிறது நான் சொன்ன ஜெபத்தினுடைய சாராம்சத்தை கவனிக்க தொடங்கிடுங்க. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், தானியேலுடைய ஜெபத்துக்கு, தானியேலுடைய ஜெயத்திற்கு என்ன காரணம்? அவருடைய காரணங்கள் நிறைய இருக்கு. காரணங்கள் நிறைய இருக்கு. அந்த காரணங்கள் கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் அவன் சிங்க கபில தூக்கி போட்டாங்க. சிங்க கபில தூக்கி போட்டும் போது அந்த ராஜா அவன் ஓடி வாரான், நீ ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் உன்னை விடுவிக்க வல்லவரா இருந்தாரான்னு கேட்க ஓடி வாரான். காரணம் என்னன்னா, அவன் தேவன் மேல் வைத்த விசுவாசம். அல்லேலூயா. அவன் ஜெயித்த காரணம் இருக்கா? இருக்குங்க, மாற்றல. தானியேலுடைய ஜெபத்திற்கு அவன் முழங்கால்ல நின்று ஜெபித்தான். இது முந்தின அதிகாரத்துல பாருங்க, அவன் முழங்கால்ல நின்று, இதே அதிகாரத்துல பாருங்க 10ஆம் வசனத்துல பாருங்க, தானியேல் 10:10 பாருங்க, இதோ ஒருவர் கை என்னை தொட்டு என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையிலே ஊன்றி எங்க. நான் ஒரு வீட்டுக்கு ஜெபத்து பாருங்க, அவங்க என்ன நினைச்சிருந்தாங்கன்னா நின்று ஜெபம் பண்ணுவாங்க. நான் இதை படாத முழங்கால் நின்றேன். இப்ப சிக்கல் யாருக்கு தெரியுமா? அங்க இந்த பசங்களுக்கு அவங்க அம்மாக்கும் ரொம்ப பரிதாபம், வேற வழி இல்லை. அதுலயும் ஒரு பையன் இறந்தாரி நின்றுட்டே இருந்தான். என்னடா என் முழங்கால் நிக்காதா? முழங்கால் நின்னதான் நீ வாழ்வ. முழங்கால் நிற்கிறே, நான் 65 வயசுல நெடு முழங்கால் நின்று நிக்கிறேன்னா ஏன் நிக்க முடியாது? தானியேல் ஜெயித்தான். என்னை விட இங்க ஒருத்தர் இருக்கிறார், நல்ல முழங்கால் நிற்பாரு. அந்த அளவு நான் என்ன வரல. ஒருவேளை என் வயலுக்கு வெயிட்டோ எனக்கு தெரியல, ஆனாலும் பரவாயில்ல, சீக்கிரம் அதை நான் பீட் பண்ண நம்பல. உண்மை, நான் முழங்கால் உங்களை வாழ வைக்கும். நீங்க போன்ற முழங்கால் நீ பண்ற ஜெபத்தை கேட்கும். நீ போன்ற முழங்கால் உன்னை உயரத்தில் கொண்டு வரும். நீ போன்ற முழங்கால் உன்னை பெரிய சிங்காசனத்துல ஏறி இருக்க பண்ணும். அதுதான் தாவீது செய்தான். 3 வேளை ஜெபித்தான். 3 வேளை நமக்கு தெரிந்தது. 3 வேளை தாவீது 7 முறை கர்த்தரை துதித்து இருக்கிறார். அதே போல நீங்க அங்க பாருங்க, உங்களுடைய நண்பர்களோடு இரவு முழுவதும் ஜெபம் பண்ணான். அவன் எதுக்கு தெரியுமா? நம்ம மட்டும் அழியக்கூடாது, அங்க இருக்கிற ஜோசியை எவருமே அழியக்கூடாது, நாம் அவங்க அழியாதபடி நாம் தேவ சமூகத்தில் இருப்போம். அதுக்கு விளைவு நிறைய இருக்கு. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வந்துட்டா போதும், நீ ஜெபிக்க தொடங்குற உடனே உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கர்த்தர் கேட்க ஆரம்பிப்பார். எந்த வார்த்தைகள் எந்த காரியத்துக்காக ஒதுக்கப்படுகிறதோ அது கவனிக்கப்படும், அது நிறைவேற்றப்படும், மாற்றமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலுடைய ஜெயத்துல 2-3 காரியம் நம்ம எல்லாம் தெரிந்தது. சாலமோனுடைய ஞானத்தை, ஆனா இந்த ராஜா முதல்ல தானியேலின் இணை நூலுக்கு ஒரு புத்தகம் உண்டு, அது நம்ம வேதத்துல இல்ல. அது இப்ப பாத்தீங்கன்னா யாசேரின் புத்தகம், தள்ளுபடி அப்படி நிறைய இருக்கு. அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா யோயாசீன் என்ற ஒரு பெரிய மனிதருக்கு அவருடைய மனைவி நல்ல அழகு. அங்க வேலை செய்கிற அவங்களுடைய நண்பர்கள் 2 பேர் அந்த மனைவியை இச்சித்தார்கள். குளிச்சுட்டு வரும்போது அவளை குற்றப்படுத்துறாங்க, அவளை அசிங்கப்படுத்தி சொல்றாங்க, அவளை தீமையா சொல்லும் போது இது ராஜாக்க சமூகத்துக்கு போய்
அவனை நீ வெளியே விடு அப்படின்னு யோவாக்கிம் உத்தரவு கொடுத்துட்டார். தானியேல் சொன்னார், இல்ல இல்ல இப்ப தானியேல் இது என்ன செய்யலாம்னு கேளுங்க. அந்த ரெண்டு முதியவரை கூப்பிட்டார், பெரியவரை, நீ பார்த்தது எந்த இடம்னு கேட்டார். அது அந்த யோவாக்கிம் அந்த செல்வந்தர் சொன்னது விலா மரத்துல பார்த்தேன். அடுத்தவங்க கேட்டா, நான் கர்வாலி மரத்தண்டையில அவளை பார்த்தேன், அவள் என்ன ஒரு வாலிபனோடு பேசுறத பார்த்தேன். அப்ப சொன்ன ரெண்டுமே தவறு, இவங்களை சிக்கிங்க. தானியேல் முதல் அட்ராக்டட் அந்த ஞானத்துல. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுக்கு அப்படிப்பட்ட ஞானம் வேண்டுமானால் தானியேலை போல ஆண்டவரே கேளு, ஆண்டவரே கவனியும், முழங்கால நில்லுங்க, குடும்பமா நில்லுங்க, 4 பேரா நில்லுங்க, உங்க காரியம் ஜெயமாய் மாறும். 2 நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போட்டாங்க அப்படின்னு. எத்தனை முழம் உயரம் அந்த தீ இருந்து தெரியுமா? அவன் 60 முழம் உயரத்துல 90 அடி உயரத்துக்கு அந்த சிலையை பணிந்து கொள்ளணும், முடியாதுங்கிறான். அந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும், முடியாதுங்கிறான். அது காரணம், அவன் தூக்கி உள்ள போடுங்க. 49 முழம் உயரத்துக்கு தீ எழுப்பி நிற்கிறது. அங்க அந்த தீ எனக்கு கொஞ்சம் இந்த பிரியாணி பக்கத்துல மேல கங்கல் போட்டிருந்தாங்க, அந்த அனல் கிட்ட அப்படி எடுத்தால் நான் நினைச்சு பாக்குறேன், ஏண்டா 49 முழம் உயரத்துக்கு தீ வளர்ந்து நிக்கி, அதுக்குள்ள 3 பேரு, 4வது ஒருத்தர் என்ன செய்தாங்க தெரியுமா? தண்ணிய வச்சு அவங்க மேல தீக்காய் வராதபடி 4வது ஒருத்தர் நடந்தாரு பாருங்க, தண்ணிய ஊத்திக்கிட்டே இருந்தாராம், ஒரு தீக்காயமும் வரவில்லை. அல்லேலூயா. நான் சொல்றேன், இதெல்லாமே ரகசியமா. இதே போல அதே ராஜன் அந்த ஏன் நீ இந்த வேல் இந்த கடவுளை வணங்க மாட்டார் அப்படி கேட்கிறாங்க. வேல் கடவுளை ஏன் வணங்க மாட்டாங்க? சொல்றேன், அது உயிர் இல்லை, அது சாப்பிடாது, அது பேசாது, நான் இதுக்கு வணங்கணும், நான் இதுக்கு வணங்க வேண்டும். அப்போ இல்ல, இந்த கடவுள் கட்டாயம் நல்லா சாப்பிடுவார், அவர் நல்ல ஜீவனோடு இருக்கிறார், நான் அவனை நிரூபிப்பேன்னு கோயிலுக்கு கூட்டிட்டு போறான். கோயிலுக்கு கூட்டிட்டு போய் அங்க அந்த பூஜாரிகிட்ட எல்லாரும் அங்க பாத்தீங்கன்னா 10 கலம் கோதுமை இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 40 ஆடுகள் வெட்டி வச்சிருக்கு, அது போல ஒரு 6 குடம் நல்ல மதுவும் அந்த கடவுளுக்கு வச்சிருக்கு. அப்போ தானியேலை கூட்டிட்டு போய், பாரு இது நாளை காலையில பார்க்கும்போது இது சாப்பிட்டு இருக்கோம், அதெல்லாம் இல்ல தப்பு அப்படின்னு கூட்டிட்டு வர்றாங்க. வரும்போது சாம்பல அந்த படையலுக்கு முன்னால சாம்பல் தூக்கிட்டு வந்தாங்க. அடுத்த நாள் காலையில போனாப்புல பார்த்தா ஒண்ணும் இல்லை. ராஜாவுக்கு பெரிய மகிழ்ச்சி. ராஜாக்கு நம்ம எல்லாம் ஒரு ரகசியம் பார்த்துடுங்க, இந்த பூஜாரிகள், இந்த சாஸ்திரிகள், இவங்க எல்லாருமே அவன் பண்ணுகிற ஜெபத்தை பார்த்து பொறாமப்பட காரணம் இதுவும் உண்டு. உங்களை பார்த்து பொறாமப்பட்டா நீ தேவனோடு இருக்கிற வைராக்கியம் உன்னை வழி நடத்துமே. அதுதாங்க இந்த பாருங்க, வந்து பார்த்தா காணல, ராஜாவை கூப்பிட்டான், அவன் வந்து கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டான். அந்த ராஜா சொன்ன கீழே பாருங்க, நிறைய கால் தடங்கள் பார்த்தா ஒரு ரகசியாக இந்த இவங்களுடைய பிழப்பு என்னன்னா, அடுத்த இந்த கடவுளை வச்சுதான் இவங்க பிழப்பு, இந்த பிழப்பு. அப்ப பார்த்தான் எல்லாரையும், அந்த கோயில் பூஜாரி எல்லாத்தையும் அந்த கோயிலை டிமாலிஷ் பண்ணிட்டான். இவருக்கு எதிர்பார்த்து, அதனாலதான் இந்த 30 நாட்கள் அவனுக்கு யாரும் ஜபிக்க கூடாது, கடவுளை கேட்க கூடாது ஒண்ணு சொல்ல காரணம். நான் சொல்றேன், நீ வைராக்கியமா இருந்துப்பா. சிங்க கவியில போட்டாலும் அவன் சொன்ன வார்த்தை என்ன? நீ ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் உன்னை விடுவிக்க வல்லவரா இருந்தாரா? நான் சொல்றேன், நீ ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் உன்னை கடனிலிருந்து விடுவிப்பார், உன் சுகவீனத்திலிருந்து விடுவிப்பார், உன் பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார், உன்னை போராட்டத்திலிருந்து விடுவிப்பார், அதிகாரியுடைய அந்த டார்ச்சரிலிருந்து விடுவிப்பார். எந்த மனிதன் எந்த வார்த்தையை சொல்கிறாரோ அதை அவன் பக்கமாய் திருப்பி உன்னை விடுவிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மாற்றில்லைங்க. வார்த்தைகள் 2 விதம் இருக்கு. நான் சொன்னது ஒன்று மனிதன், இன்னொன்று கடவுள். ஒரு மனிதன் சொன்னதை பார்ப்போம். யோசுவா 10ஆம் அதிகாரம். நான் முடிக்க பாருங்க, ஒரு 5 நிமிஷத்துல கரெக்டா முடிச்சிருக்கேன். யோசுவா 10ஆம் அதிகாரம் வாசிப்போம். யோசுவாக்கு எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. ஆமா 10 வாசகம்.
கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர் கிபியோனிலே மகா சங்கரமாய் முழங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசக்கா மட்டும் மகதா மட்டும் முறியடித்தார்கள். இது நான் டைம் சொல்லிடுறேன். இத பாருங்க, அந்த 13வது வசனத்தை மட்டும் வாசிக்கிறோமா? 13வது வசனத்தை மட்டும் வாசிங்க. நீதி சரிக்கட்டு மட்டும் சந்திரன். அப்ப 12வது வசனத்துல அவர் என்ன சொல்றார்? சூரியனே தரித்து நெல், சந்திரனே அங்க நெல்லுன்னு சொல்லிட்டு 14வது வசனத்தை பாருங்க. 14 இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளையொத்த நாள் அதற்கு முன்னே இல்ல. ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு சூரியன் பகல் முழுவதும் அங்க நின்றால், சந்திரன் அங்க நின்றாரா? உங்களுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. நான் சொல்றேன், உன் வார்த்தையை கேட்டு கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு உங்க வார்த்தை புறப்பட்ட உடனே ஆண்டவர் நீ போகாட்டாங்க, உனக்கு பதிலாக கர்த்தரை போவார். அவர் கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவர். உனக்காக அவர் போய் அங்க என்ன செய்தார் தெரியுமா? சிம்பிளா சொல்லிட்டான். சூரியன் அங்கே கேட்டு, சந்திரன் எங்க கேட்டு, கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன்னு சொல்லி முடிச்சான். கர்த்தர் என்ன தெரியுமா? வானத்திலிருந்து கல் எடுத்து எரிஞ்சு கொண்டு இருக்கார். ஒரு யோசுவாவுக்காக கல் எடுத்து எரிந்து அவனை மடங்கடித்த கர்த்தர் எனக்காக உங்களுக்காக அவர் என்ன வேண்டாலும் செய்வார். ஆமென். விசுவாசிங்க. இந்த வார்த்தையை கொண்டு போங்க, வார்த்தையை வச்சு ஜெபிங்க. நான் ஆராதிக்கிற என் ஜீவனுள்ள தேவன் என்னை விடுவிக்க வல்லவராய் இருந்தார். சூரியனே, நான் யோசுவாவின் நாமத்துல சொல்றேன், கர்த்தருடைய நாமத்துல சொல்றேன், அங்க நில்லு, என் காரியம் நடக்கும். கர்த்தர் செய்வார். என்னோட மனுஷன் சொன்னது வாசிங்க. ஒரே ஒரு வசனம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17:1. 1 ராஜாக்கள் 17:1 வாசிங்க. இது ஒன்னதான் சொன்னேன். 2வது வசனம் கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் 1வது வசனத்துல பாருங்க, இதுல கீழே சொன்னா போதும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், இது எலியா சொன்ன அவருடைய வார்த்தை. என் வார்த்தையினால, என் வார்த்தை பாருங்க, ஆலாபை நோக்கி என் வாக்கின்படியே, என் வார்த்தையின்படியே பாருங்க, வாக்கின்படியே இந்த வருஷங்கள்ல 12 மழை பெய்யாது. ஒரு வார்த்தை, எலியா சொன்ன வார்த்தையை கர்த்தர் செய்வதற்கு என்ன செய்தார்? 2வது வசனம் பாருங்க. ரொம்ப அவசரமா சொல்லிட்டான். ஒரு வார்த்தை, ஒரு எமோஷன்ல, நம்ம கூட சில இடத்துல பாத்தீங்கன்னா எமோஷன்ல சொல்லுவோம், ஒரு ஆதங்கத்துல சொல்லுவோம். உடனே கர்த்தர் என்ன செய்யறாரு? பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிடுச்சு. இவனை காப்பாற்றணும், சொல்றத சொல்லிட்டான். உடனே இவனை கொலை செய்யறதுக்கு எத்தனை மணி? நான் சொல்றேன், உங்களை அழிக்கணும்னு யார் நினைச்சாலும் அழிக்க முடியாது. கர்த்தர் நினைக்கணும். என்ன அழிக்கணும்னா கர்த்தர் தான் நினைக்கணும். என்னை அழிக்கணும்னு யார் நினைச்சாலும் நடக்காத காரியம். எங்க அம்மா நினைச்சே முடியல. 3 மாசத்துல 2 வயசுல செத்து போன பொருள் திரும்பி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ என் கர்த்தர் தான் நினைக்கணும். நான் சொல்றேன், ஒரு வார்த்தை, உன் வார்த்தையை படி செய்ய கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இதுக்காக அவன் உடனே சொல்றாரு, நீ போ கேரி காட்டுல போய் இரு, அவன் உன்னை கொல்ல வழி தேடுவா, உனக்கு அப்பவும் இறச்சுனாங்க. அந்த வார்த்தை நான் சொல்ல, உங்க வார்த்தையும் கர்த்தர் உங்களை செய்வாங்க. செய்ய வேண்டியது ஒண்ணுதான், முழங்கால இருங்க, தனி ஜெபம் பண்ணுங்க, ராத்திரி குடும்ப ஜெபம் பண்ணுங்க, இந்த ஜெபத்துல தைத்திருங்க. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே என் வார்த்தையை கவனியும். நீங்க அப்படி சொல்லி பாருங்க. உங்கள் வார்த்தையை நீங்க பண்ண ஜெபம் பண்ண தொடங்கின அந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. எல்லாரும் எடுத்திருப்போம். சொல்ல வேண்டிய சத்தியம், ஆண்டவர் சுத்தமானால் வருகிற நாட்கள்ல 2 தரிசனம் இருக்கு. அதான் முக்கியமானது, சொல்வதற்கு டைம் இல்லை. ஒன்று, பாபிலோன் ராஜா கண்ட தரிசனம், அதை மேற்கோள் காட்டி தானியேல் கண்ட தரிசனம். அந்த தரிசனத்தின் கடைசியில சாலமோன் வஸ்திரம் தரித்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற நியாயாதிபதியாக நம்முடைய கிறிஸ்து அங்கே இருப்பார். அவர் உனக்காக எனக்காக நியாயம் செய்வார். கர்த்தரை சுத்தம்னா வர நாட்களை கேட்கலாம். நல்ல வார்த்தை கேட்டிருக்கிறீங்க, உங்க வார்த்தையின்படி கர்த்தர் செய்ய போகிறார். ஒரு யோசுவாவினுடைய வார்த்தையின்படி கர்த்தர் கல்லடித்து சத்துருக்களை மடங்கடித்து சூரியனை நிற்க பண்ணினார். ஆனால் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, உங்க வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார். ஆமா ஆண்டவரே,
ஒரு எலியாவுடைய வார்த்தையின்படி பனியும் மழையும் பெய்யாதபடி கர்த்தர் மாற்ற அவர் சுத்தமா இருந்தால் வார்த்தையை நம்ம எந்த வேகத்தினாலும் எந்த கோணத்திலையும் சொல்லலாம். நீ கர்த்தரை மட்டும் சார்ந்திருந்தால் நீ சொந்த வார்த்தையை காப்பாற்ற கர்த்தர் வந்து செய்வார். அந்த வீடு சொல்றேன், நீங்க எப்படி வேணாலும் சொல்லி இருக்கலாங்க, ஆனா நீங்க சொந்த வார்த்தையை காப்பாற்றுவதற்காக உங்க வார்த்தையை செய்து முடிப்பதற்காக கர்த்தர் உடனே செயல்படுவார், திட்டம் பண்ணுவார், செய்து முடிப்பார். உன்னை அதே இடத்துல உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணுகிற கர்த்தர், தானியேலை உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ண கர்த்தர். அதான் யோபு சொல்லுகிறார், இந்த வார்த்தையாகிய ஞானத்தை நான் அந்த பக்கம் தேடினேன், இங்க தேடினேன், அந்த ஞானத்தை கிடைக்கல, ஆனா கர்த்தர் இடத்துல இருக்கிறது. அந்த ஞானமாகிய கிறிஸ்து, வார்த்தையாகிய தேவன். ஆண்டவரே, இந்த நாள்ல இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கூட போகப்பா, கேட்ட சத்தியத்தின்படி எங்களுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளதாய் மாற்றுகிற கர்த்தர். ஆண்டவரே, எங்க சரீரம் செத்து போன சரீரத்தை ஆபிரகாமுக்காக ஒரு வார்த்தையை கொடுத்தீங்க, ஒரு சுதந்திரமாய் கொடுப்பேன்னு சொன்னீங்க, சரீரத்தை புதுப்பித்தீங்க, அவனை விசுவாசித்தார், ஆண்டவரே சுதந்திரமாய் எழுப்பினீங்க. வலி பெரிய அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாற்றின கர்த்தர். இதனால இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்தில் ஜீவனுள்ள தேவன் அவர்களை விடுவிக்க வல்லவராய் கர்த்தர். அந்த சரீரத்துல நீங்க இறங்கி புதுபலன் கொடுத்து ஆண்டவரே சுகத்தோடு பலத்தோடு எழுப்பப்பட வேண்டாம் பிதாவே. ஆம்.